பிரைஸ் அலாட். இன்னைக்கு குட் ஃப்ரைடே. இன்றைக்கி மட்டும் இல்லைங்க, ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்பட வேண்டிய உண்மையுள்ள விசேஷித்த நாள் இந்த நாள் தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எது நமக்கு துக்கத்தையும் அவமானத்தையும் நிந்தனைகளையும் கொண்டு வருகிறதோ அதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் நமக்காக தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தி நம்முடைய எல்லா பாடுகளுக்காகவும் அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார். அது எல்லாம் முடிந்தது என்று அவர் வாக்களித்திருக்கிறார். அந்த சந்தோஷத்தை கொண்டாடக்கூடிய நல்ல நாள் இந்த நாள். இதை நாம் துக்கத்தோடு அல்ல, சோகத்தோடு அல்ல, கண்ணீரோடு அல்ல, கவலையோடு அல்ல, சந்தோஷமாக பிசாசுடைய தலையை நசுக்கி இருக்கிறார் அல்லவா, அதற்காக நாம் சந்தோஷத்தோடு கொண்டாடக்கூடிய இந்த நாள். இதை நீங்கள் புரிந்து கொண்டால் தான் இதை உண்மையான சந்தோஷத்தோடு உங்களால் கொண்டாட முடியும். இதை நீங்கள் புரிந்து கொள்ளலைன்னா அதே சோகத்தோடும் துக்கத்தோடும் அவமானத்தோடும் நிந்தையோடும் கடனோடும் வியாதியோடும் போராட்டத்தோடும் நீங்கள் ஒவ்வொரு நிமிஷமும் கவலைப்பட்டு கொண்டு தான் இருப்பீர்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது அவர் சகலவித நன்மைகளால் உங்களை நிரப்புவார். எல்லாரும் மறித்து போயிட்டா ஆத்மா சாந்தி அடையணும்னு சொல்லுவாங்க. ஆனால் நாம் உயிரோடு இருக்கும்போதே நம்முடைய ஆத்மா ஒன்று இருக்கிறது, அது சமாதானமாக சந்தோஷமாக நிறைவாக இருக்க வேண்டும் என்று கர்த்தராக இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். அதற்காகத்தான் அவருடைய பேர் ஆத்தும நேசர். எந்த தெய்வத்திற்கும் இல்லாத ஒரு பேர் என் இயேசு கிறிஸ்துவுக்கு ஆத்தும நேசர் என்று பேர். அவர் ஆத்துமாவின் துக்கத்தை அறிந்தவர், தன்னுடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றினார் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த ஆத்துமா ஈடேற வேண்டும், அந்த ஆத்துமா பாவம் கழுவப்பட வேண்டும், அந்த ஆத்துமா பரலோகம் சேர்க்க வேண்டும் என்றால் அந்த ஆத்தும நேசரை நீங்கள் பற்றிக்கொள்ள